நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸஸ் பை சாலிட்ஸ் பார்க்கலாம். ஜென்ரலாக எந்த ஒரு சாலிட் எடுத்துட்டாலும் கேஸஸை அப்சார்ப் பண்ணும், அல்லது கேஸஸ் சாலிட் சர்ஃபேசஸில் அப்சார்ப் ஆகும். பட் அந்த அப்சார்ப்ஷன் வந்து கன்சிடரபிள் அமௌண்ட்டாக இருக்காது, சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்காது. எப்போ இந்த அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிட் சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது when we take unit mass of an adsorbent, the surface area should be very large. 1 கிராம் அட்சார்பன்ட் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் அப்சார்ப்ஷன் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ யூனிட் மாஸ் அட்சார்பன்ட் எடுத்து அதில் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த அட்சார்பன்ட்ஸ்லாம் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அப்போ யூனிட் மாஸ் அப்சார்பன்ட் எடுத்தால் எந்த அப்சார்பன்ட்ஸ்லாம் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்கோல், சிலிக்கா ஜெல், கோகனட் ஷெல்ஸ், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் மாஸில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அதாவது 1 கிராம் இதில் ஏதாவது ஒரு அப்சார்பன்ட் எடுத்துட்டோம்னா அதில் சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து போரஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். போரஸ்னு என்ன, ஸ்மால் ஹோல்ஸ் ஆர் ஸ்மால் கேவிட்டிஸ் இருக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த போரஸ் ஸ்ட்ரக்சரோட அவுட் சைடும் அவுட்டர் சர்ஃபேஸும் உங்களுக்கு அப்சார்ப் பண்ணும், இன்னர் சைட்ஸ் உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸஸும் அப்சார்ப் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஆல் சாலிட்ஸ் அப்சார்ப் கேஸஸ் டு சம் எக்ஸ்டென்ட். ஆனால் அந்த அப்சார்ப்ஷன் வந்து நல்லா ப்ரொனவுன்ஸ்டாக இல்லை. இந்த அப்சார்ப்ஷன் வந்து எப்போ கன்சிடரபிள் அப்படின்னு சொல்லுவோம்னா, தி அப்சார்பன்ட் ஹேஸ் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா பெர் யூனிட் மாஸ். 1 கிராம் அப்சார்பன்ட் எடுத்துட்டோம்னா சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்சார்பன்ஸில் போரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா, எந்த மாதிரி அப்சார்பன்ஸில் சார்கோல், சிலிக்கோஜல், கோகனட் செல்ஸ், இந்த மாதிரி அப்சார்பன்ஸில் வந்து போரஸ் ஸ்ட்ரக்சர் நிறையா இருக்கும். அப்போ அதில் அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து குட் அப்சார்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அப்ரிஷியபிள் வால்யூம் ஆஃப் கேஸஸை அப்சார்ப் பண்ணி வைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை ஆக்டிவேஷன். இந்த அப்சார்ப் ஆகக்கூடிய அளவை எப்படி அதிகப்படுத்தலான்னா ஆக்டிவேஷனுங்கிற ப்ராசஸில் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு அப்சார்பண்ட்டை வந்து ஹீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வுட் சார்கோலை 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணோம்னா அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்துட்டிங்கன்னா 24 டிகிரி செல்சியஸில் இந்த வுட் சார்கோல் அப்சார்பண்ட்டை யூஸ் பண்ணும்போது 0.011 கிராம் பெர் கிராம் ஆஃப் சார்கோல் வில் பி அப்சார்ப்ட். அதாவது 1 கிராம் வுட் சார்கோல் 0.011 கிராம் கார்பன் டெட்ராக்ளோரைடை அப்சார்ப் பண்ணும் 24 டிகிரி செல்சியஸில். இது வந்து நான் ஆக்டிவேட்டட் வுட் சார்கோல். இதுவே ஆக்டிவேட்டட் சார்கோலாக இருந்துச்சுன்னா அட் தி சேம் டெம்பரேச்சர் அப்சார்ப்ஸ் 1.48 கிராம் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் பெர் கிராம் ஆஃப் வுட் சார்கோல். 1 கிராம் வுட் சார்கோல் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், ஆக்டிவேட் பண்ணினதுக்கப்புறம் அதே 24 டிகிரி செல்சியஸில் 1.48 கிராம் கார்பன் டெட்ராக்ளோரைடை அப்சார்ப் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட 135 மடங்கு அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆக்டிவேஷனுங்கிறது அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுனால எப்படி அப்சார்ப்ஷன் அதிகமாகுதுன்னு பாருங்கள். எந்த ஒரு அப்சார்பன்ட் எடுத்துட்டாலும் அதில் ஹைட்ரோ கார்பன்ஸ் அல்லது அதர் கேஸஸ் ஏற்கனவே அப்சார்ப் ஆகிருக்கும். இப்போ ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுது, டிசார்ப்ஷன் நடக்குது. ஸோ அந்த ஆல்ரெடி அப்சார்பான கேஸஸ் அல்லது ஹைட்ரோ கார்பன்ஸ் அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே போயிடுது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த அப்சார்பேட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த அப்சார்பெண்ட்டில் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்அப்சார்ப்டு சர்ஃபேஸ் ஏரியா கிட்டத்தட்ட 100% சர்ஃபேஸ் ஏரியா வந்து அன்அப்சார்ப்டாக இருக்கும். ஸோ இப்போ அது என்ன பண்ணும், இட் கேன் டேக் அப் லார்ஜ் வால்யூம் ஆஃப் கேஸஸ். ஸோ இப்போ அந்த ஆக்டிவேட்டடு அப்சார்பண்ட் நிறைய அப்சார்பேட் கேஸஸை அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரீசன் ஃபார் இன்க்ரீஸ்டு absorption due to activation. So பாருங்க, the extent of absorption can be increased by activating the absorbents. So wood charcoal, when it is heated between 50 degrees Celsius and 1000 degrees Celsius in
vacuum or air or in steam. ஸோ ஸ்டீம் அல்லது வேக்கம் அல்லது ஏரில் இந்த உட் சார்கோலை 50லேருந்து 1000 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே ஹீட் பண்ணோம்னா இட் இஸ் ஹைலி ஆக்டிவேட்டட். 24 டிகிரி செல்சியஸில் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் CCl4 ஆன் நான் ஆக்டிவேட்டட் உட் சார்கோல் இஸ் 0.01 கிராம் பெர் கிராம் ஆஃப் சார்கோல். அதாவது 1 கிராம் உட் சார்கோல் ஆக்டிவேட் பண்ணாத போது 0.011 கிராம் கார்பன் டெட்ராக்ளோரைடில் தான் அப்சார்ப் பண்ணுது 24 டிகிரி செல்சியஸில். அதுவே ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ அப்சார்ப் பண்ணுதுன்னு பாருங்கள், 1.48 கிராம் பெர் கிராம் ஆஃப் சார்கோல். ஸோ கிட்டத்தட்ட 135 மடங்கு அதிகமாக அப்சார்ப் பண்ணுது. இன் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் என்னது, ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் அதர் கேஸஸ் அப்சார்ப்ட் ஆன் தி அப்சார்பன்ட் சர்ஃபேஸ் மே பி ரிமூவ்டு. ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ஆல்ரெடி அப்சார்ப் ஆகக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸோ கேஸஸோ இப்போ ரிமூவ் ஆகுது. இப்போ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து அவைலபிளாக இருக்கும். ஹென்ஸ் தி அப்சார்ப்ஷன் இஸ் இன்க்ரீஸ்ட். ஹென்ஸ் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் extent of absorption is increased. ஸோ இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸை வந்து மிக்சர் ஆஃப் இனர்ட் கேஸஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அட் -185 டிகிரி செல்சியஸ், -185 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் இனர்ட் கேஸஸில் ஹீலியம் கேஸஸ் வந்து இந்த சார்கோல் சர்ஃபேஸில் அப்சார்பே ஆகாது. அப்படியே அப்சார்ப் ஆனாலும் வெரி லிட்டில், கொஞ்சோண்டு அப்சார்ப் ஆகும். அது வந்து நெக்லிஜிபிள். தி அமௌண்ட் ஆஃப் ஹீலியம் கேஸ் அப்சார்ப்டு பை சார்கோல் அட் -185 டிகிரி செல்சியஸ் இஸ் நெக்லிஜிபிள். பட் அதர் இனர்ட் கேஸஸ் எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகும். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் தி பேசிக் பிரின்சிபல் ஃபார் ஐசோலேஷன் ஆஃப் இனர்ட் கேஸஸ் பை தீவார்ஸ் மெத்தட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிளாஸ் பல்ப் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே சார்கோல் எடுத்துக்கிறோம். இந்த கிளாஸ் பல்பில் சார்கோல் வச்சுருக்கோம்ல, அது அப்படியே கொண்டு போய் லிக்விட் ஏரில் வைக்கிறோம். ஸோ தி டெம்பரேச்சர் இஸ் க்ளோஸ் டு -185 டிகிரி செல்சியஸ். இப்போ மிக்சர் ஆஃப் இனர்ட் கேஸஸை வந்து இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே பாஸ் பண்ணி ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணோம்னா எக்ஸப்ட் ஹீலியம் ஆல் அதர் இனர்ட் கேஸஸ் ஆர் அப்சார்ப்டு. ஸோ ஹீலியம் தவிர எல்லா இனர்ட் கேஸஸும் அப்சார்ப் ஆகிருக்கும். இப்போது ஒரு 1/2 an hour கழித்து பார்த்தோம்னா ஹீலியம் கேஸ் இஸ் பம்ப்ட் அவுட். அது அப்சார்ப் ஆகாதனால அது வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ஹீலியம் கேஸஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் மெத்தட். ஸோ பாருங்கள், அட் 185 டிகிரி செல்சியஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீலியம் கேஸ் பை சார்கோல் இஸ் வெரி லோ. அண்ட் திஸ் இஸ் தி பேசிக் ஃபார் டிவார்ஸ் மெத்தட் of isolating pure gas. இதில் என்ன பண்ணுறோம், charcoal is taken in a glass bulb which is immersed in liquid air. The mixture of inert gases is passed into the glass bulb. The pure helium is pumped out when the mixture is kept in contact with charcoal for 30 minutes. So 30 minutes அந்த சார்கோல்லையே மிக்சர் ஆஃப் இனர்ட் கேஸை கான்டாக்டில் வச்சுருந்தோம்னா பியூர் ஹீலியம் கேஸ் மட்டும் பம்ப் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் டு செப்பரேட் ஹீலியம் கேஸ் ஃப்ரம் மிக்சர் ஆஃப் ஐடியல் கேஸஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் மெக்கானிசம் தான் வந்து ஹீலியம் கேஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸஸ் ஆன் சாலிட் சர்ஃபேஸ் இஸ் வெரி வெரி important in many processes. So next measurement of absorption பார்க்கலாம். Measurement of absorption of gases by solids. ஸோ ஒரு சாலிட் எவ்வளோ தூரத்துக்கு கேஸஸை அப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா we have two methods for the measurement of absorption of gases by solids. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் மெத்தட், இன்னொன்று கிராவிமெட்ரிக் மெத்தட். So the
Absorption of gases by solids can be measured by either volumetric or gravimetric methods. ஸோ இந்த மெத்தட்ஸ் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் வால்யூமெட்ரிக் மெத்தட், இதுக்கு இன்னொரு பேர் மேனோமெட்ரிக் மெத்தட். ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் பை வால்யூமெட்ரிக் ஆர் மேனோமெட்ரிக் மெத்தட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய apparatus செட்டப் இதை வந்து இந்த ஃபிகரில் பார்க்கலாம். ஸோ தி schematic diagram of apparatus used in this method is shown in figure. This method is shown in இந்த படத்தில் இந்த அப்சார்ப்ஷன் மெஷர்மெண்ட்டை எப்படி வால்யூமெட்ரிக் அல்லது மேனோமெட்ரிக் மெத்தடில் மெஷர் பண்ணலாங்கிறதுக்கான apparatus செட்டப்பை காட்டியிருக்கோம். சரி, இதை பார்த்துக்குங்க. இதில் இந்த ஏங்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பிள் பல்ப். A is sample bulb which has a known weight of adsorbent. ஸோ இந்த A சாம்பிள் பல்பில் பார்த்தீங்கன்னா அப்சார்பெண்ட்டு வெயிட் எடுத்து போட்டிருப்போம். ஸோ அப்சார்பெண்ட்டோட வெயிட் தெரியும், அதில் எவ்வளோ கிராம் இருக்குன்னு. வெயிட் எடுத்து தான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். a known weight of adsorbent. அடுத்தது இந்த B, இது ஃபுல்லாக இந்த B என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பியூரெட். B is gas burette and C is manometer. இது வந்து manometer. அடுத்தது இங்க பாருங்க இன்னொரு apparatus இருக்கு D. இந்த D வந்து vapor pressure thermometer. ஸோ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிக்கலாம். அடுத்தது முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஏ ஸ்மால் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா a 3-way stopcock. Small a is a 3-way stopcock. ஸோ இதெல்லாம் இந்த ஃபிகரில் இருக்கக்கூடிய அல்லது இந்த apparatus செட்டப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ். சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சாம்பிள் டியூப்பில் என்ன பண்ணுறோம், அப்சார்பெண்ட்டை எடுத்துக்கிறோம். அப்சார்பெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து எவாக்குவேட் பண்ணணும். தி அப்சார்பெண்ட் is introduced in the sample tube. So absorbent வந்து sample tube introduce பண்றோம் and then the tube is evacuated. ஸோ அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய கேஸஸ் ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். டியூப் இஸ் எவாக்குவேட்டட்.
ஸோ அப்சார்பண்ட்டை எடுத்த உடனே இந்த டியூப்பில் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு தான் இங்கே பம்பு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பம்ப் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய ஏரெல்லாம் சக் பண்ணி வெளியே எடுத்துடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த அப்சார்பண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்டாப் காக் வரைக்கும் இருக்கக்கூடிய வால்யூம், அதுக்கு பேர் என்னென்னா டெட் வால்யூம் அல்லது என்ன சொல்லுவோன்னா கேஸ் வால்யூம். இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா நான் அப்சார்ப்டு கேஸ், இந்த ரூம் டெம்பரேச்சர் அல்லது எந்த டெம்பரேச்சரில் நம்ம இந்த அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சரில் இந்த அப்சார்பண்ட்டில் அப்சார்ப் ஆகாத ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். அது மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் வந்து பிலோ -185°C தான் சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அப்சார்ப் ஆகும் சார்கோலில். அதை விட அதிகமான டெம்பரேச்சரில் அப்சார்பே ஆகாது. ஸோ அப்போ அந்த ஹீலியம் மாதிரி நான் அப்சார்ப்டு கேஸை இந்த சாம்பிள் டியூப்பில் எடுத்துகிட்டு அந்த டெட் ஸ்பேஸ் அல்லது கேஸ் வால்யூமை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், some non-absorbed gas such as helium is admitted through the three-way stopcock into the sample tube. ஸோ இந்த சாம்பிள் டியூப்குள்ளே non-absorbed கேஸை அனுப்புகிறோம். some non-absorbed gas such as helium is introduced into the sample tube A. sample tube A குள்ள அனுப்புகிறோம் through the three-way stopcock. இந்த த்ரீ-வே ஸ்டாப்காக் ஸ்மால் ஏ மூலமாக இப்போது இது வழியாக இந்த சாம்பிள் டியூப்குள்ளே ஹீலியம் கேஸை அனுப்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா தி ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் ரெட். ஸோ அதை நோட் பண்ணிக்கிறோம். ஆர் ரெட் அல்லது ஆர் நோட்டட் ஃப்ரம் நானோமீட்டர் அண்ட் கேஸ் பியூரெட். ஸோ இந்த மேனோமீட்டர்லையும் கேஸ் பியூரெட்லையும் என்ன ப்ரெஷர் என்ன வால்யூம் அப்படின்னு ரெஸ்பெக்டிவ்லி நோட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு டெட் ஸ்பேஸ். இதுக்கு பேர் தான் என்னென்னா டெட் ஸ்பேஸ் ஆர் கேஸ் வால்யூம். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ண அந்த வால்யூம் தான் என்ன டெட் ஸ்பேஸ்னு சொல்லலாம் அல்லது கேஸ் வால்யூம். இப்போ என்ன பண்ணுறோன்னா சாம்பிள் டியூப்பையும் மேனோமீட்டரையும் த்ரீ-வே ஸ்டாப்காக்கை டர்ன் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். நவ் சாம்பிள் டியூப் அது வந்து என்ன ஏ அண்டு மேனோமீட்டர் எந்த லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் சி ஆர் கனெக்டட். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம் த்ரூ ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏன்னா என்ன த்ரீ-வே ஸ்டாப்காக். ஸ்மால் ஏங்கிறது இங்கே த்ரீ-வே ஸ்டாப்காக் அல்லது பை டர்னிங் ஸ்மால் ஏ த்ரீ-வே ஸ்டாப்காக்கை திருப்பி இந்த ஏயும் சியும் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ என்னன்னா வால்யூம் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், அதை நோட் பண்ணிக்கிறோம். தி சேஞ்ச் இன் pressure and volume reading is observed. The change in pressure and volume readings is
observed. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் வால்யூம் ரீடிங் மாறும். ஸோ இதை பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஹீலியம் gas is then pumped out or removed from the helium gas is then completely removed from A. ஸோ அந்த சாம்பிள் டியூப்லேருந்து கம்ப்ளீட்டாக ஹீலியம் கேஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஹீலியம் கேஸுக்கு எப்படி வால்யூம் ப்ரெஷர்லாம் நோட் பண்ணோமோ அதே மாதிரி எந்த கேஸோட அப்சார்ப்ஷனை நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு ரீடிங்ஸ் நம்ம எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்? தி அப்சார்பேட் கேஸ் இஸ் introduced உள்ள அனுப்புகிறோம் into the sample tube through A. small a என்ன? small a னா 3-way stopcock. 3-way stopcock மூலமாக அப்சார்பேட் கேஸை இந்த சாம்பிள் டியூப்குள்ளே அனுப்புகிறோம். சாம்பிள் டியூப்புங்கிறது கேபிட்டல் ஏ. ஸோ அனுப்பிச்சிட்டு தி ப்ரெஷர் வால்யூம் ரீடிங் இஸ் நோட்டட் ஃப்ரம் தி ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரீடிங்ஸ் ஆர் நோட்டட் ஃப்ரம் என்ன? மேனோமீட்டர் அண்ட் கேஸ் பியூரெட். ஸோ மேனோமீட்டர் கேஸ் பியூரெட்டை வச்சு ப்ரெஷர் வால்யூம் ரீடிங்ஸை நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஹீலியம் கேஸுக்கு பண்ண மாதிரியே இங்கே என்ன பண்ண போகிறோம்? தி சாம்பிள் டியூப் and sample tube can A and manometer then the C are connected by turning the 3-way stopcock A. ஸோ 3-way ஸ்டாப்காக்கை டர்ன் பண்ணி அந்த இது மேனோமீட்டரையும் சாம்பிள் டியூப்பையும் கனெக்ட் பண்ணிடுறோம். ஏ அண்ட் சி கனெக்ட் பண்ணிடுறோம். சரி, இப்போ என்ன ஆகும்? வால்யூம் சேஞ்ச் ஆகும். பட் நம்ம இங்கே ஒரு ஈக்லிபிரேஷன் டைம் கொடுக்குறோம். ஆஃப்டர் தி ஈக்லிபிரேஷன் டைம் ஸோ ஒரு 30 மினிட்ஸாக மினிமம் வச்சுக்கிறோம். ஆஃப்டர் தி ஈக்லிபிரேஷன் change in volume and pressure are noted. Change in pressure and volume. ஸோ இங்கே ஈக்லிபிரியம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நோட் பண்ணுறோம். பட் நம்ம ஹீலியத்துக்கு அப்போவே நோட் பண்ணிடுறோம். ஏன்னா ஹீலியம் வந்து நான் அப்சார்ப்டு. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பர் ப்ரெஷர் டெம்பரேச்சர் தி வேப்பர் ப்ரெஷர் தெர்மோமீட்டரும் சாம்பிள் பாத்தும் சாம்பிள் பல்பும் சேம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் தான். அப்போ தான் நம்ம மெஷர்மெண்ட்லேருந்து ரீடிங்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். தி வேப்பர் ப்ரெஷர் thermometer D and
sample tube A are kept at same temperature. ஸோ ஒரு வாட்டர் பாத் அதை எடுத்து வச்சிட்டோம்னா அல்லது ஒரு தெர்மோஸ்டாட்டில் வச்சிட்டோம்னா ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் பாத்தில் வச்சோம்னா ரெண்டும் சேம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அட் சேம் டெம்பரேச்சர். தி ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் அதாவது தி வால்யூம் ஆஃப் adsorbate gas absorbed by unit mass of adsorbent. 1 கிராம் அட்சார்பெண்ட் எவ்வளவு சென்டிமீட்டர் கியூப் அல்லது எவ்வளோ வால்யூம் அட்சார்பேட் கேஸை அப்சார்ப் பண்ணிக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலான்னா பை யூனிட் மாஸ் ஆஃப் அட்சார்பெண்ட். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் பெர் கிராம். ஸோ அட்சார்பேட் கேஸ் வால்யூமை சென்டிமீட்டர் கியூப்பில் மெஷர் பண்ணுறோம், அட்சார்பெண்ட்டோட மாஸை கிராமில் சொல்கிறோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு விங்கிறது என்ன யூனிட்ல இருக்குதுன்னா சென்டிமீட்டர் கியூப் பெர் கிராம், சிக்மா டெல்டா வி அட்சார்ப்டு minus V non-adsorbed whole divided by W. இந்த சிக்மா டெல்டா வி அட்சார்ப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கேஸ் அட்சார்ப்ட் இன் தி சிஸ்டம் அல்லது டோட்டல் வால்யூம் ஆஃப் கேஸ் absorbed. V non-adsorbed na total amount or total volume of non-adsorbed gas. W ங்கிறது mass of the adsorbent taken. ஸோ எடுத்துக்கிட்ட அட்சார்பெண்ட்டோட மாஸ் தான் W. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டெல்டா வி அட்சார்ப்ஷனுக்கும் நியூ ஈக்லிபிரியம் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறோம். தென் வி ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப் போடுறோம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். அதுதான் என்னென்னா அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். ஸோ சக்ஸசிவ் வால்யூம் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன் பை டேக்கிங் டெல்டா வி அனதர் டெல்டா வி அட்சார்ப்ஷன் அண்ட் கெட்டிங் அனதர் ஈக்லிபிரியம் ப்ரெஷர். ஸோ ஒவ்வொரு டெல்டா வி அட்சார்ப்ஷனுக்கும் ஈக்லிபிரியம் ப்ரெஷரை மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் தி வேல்யூஸ் ஆஃப் வி அண்ட் தி கரஸ்பாண்டிங் ப்ரெஷர்ஸ் பி adsorption isotherms can be plotted. So for different values of delta V adsorbed, the equilibrium pressures are noted and adsorption isotherm is obtained by plotting a graph between
V and P. ஸோ அட்சார்ப்ஷன் ப்ரெஷருக்கும் வால்யூம் ஆஃப் கேஸ் அட்சார்ப்டுக்கு இடையில ஒரு பிளாட்டை போட்டு அட்சார்ப்ஷன் விஷயத்தையும் கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மெஷர்மெண்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் பை கிராவிமெட்ரிக் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தோம்னா இந்த அட்சார்ப்டு கேஸோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா வேக்கம் மைக்ரோ பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸோ இன் திஸ் மெத்தட் the amount of gas absorbed is measured using a vacuum microbalance. ஸோ வேக்கம் மைக்ரோ பேலன்ஸ் வச்சு தான் அப்சார்ப்ஷன் மெஷர் பண்ணுறோம். ஜென்ரலாக 4 டைப்ஸ் ஆஃப் வேக்கம் மைக்ரோ பேலன்சஸ் இருக்குது. தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வேக்கம் மைக்ரோ பேலன்சஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 cantilever type, cantilever type. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா knife edge type. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா டார்சன் டைப். இந்த ஃபோர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப் அண்ட் ஸ்ப்ரிங் டைப். ஸோ இப்போ நாம் இந்த லாஸ்ட் டைப் ஸ்ப்ரிங் டைப் வேக்கம் மைக்ரோ பேலன்ஸை வச்சு எப்படி இந்த அமௌண்ட் ஆஃப் அப்சார்பேட் கேஸ் அப்சார்பை கிராவிமெட்ரிக் மெத்தடில் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு இந்த மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸ் செட்டப்பை இந்த ஃபிகர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ தி apparatus setup is shown in figure. The apparatus setup used in the measurement of absorption of gases by gravimetric method. Is shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் நம்ம அந்த apparatus செட்டப்பை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப் vacuum microbalance is used. Used here. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டைப் மைக்ரோ பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டயக்ராமில் 1 பார்த்தீங்கன்னா 1 இஸ் சாம்பிள் டியூப். ஸோ இதுதான் சாம்பிள் டியூப். இதில் தான் நம்ம அப்சார்பண்ட்டை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 பாருங்கள், 2 இஸ் குவார்ட்ஸ் ஸ்ப்ரிங். is quartz spring. அதுக்கப்புறம் 3, ஸோ
ஸோ இந்த ஸ்ப்ரிங் டியூப் கூட ஒரு கப்பு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கப்பில் தான் அட்சார்பண்ட் எடுத்துக்குவோம். A cup with adsorbent. So அதுதான் 3. Next 4 பாருங்க. It is the ampoule with adsorbate. ஸோ இதில் தான் அந்த அட்சார்பேட் இருக்குது. சாம்பிள் வித் அட்சார்பேட் தான் 4. ஸோ இதில் தான் அட்சார்பேட் இருக்குது. அடுத்தது 5 பாருங்கள், மேனோமீட்டர். ஸோ 5 இஸ் மேனோமீட்டர். 6 and 7. 6 இஸ் தெர்மோஸ்டாட். ஒரு வாட்டர் பாத் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இந்த அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோஸ்டாட். இந்த 7ம் தெர்மோஸ்டாட் தான். அப்போ நம்ம ரெண்டுமே சொல்லிக்கலாம். 6 and 7 ரெண்டுமே தெர்மோஸ்டாட்ஸ். அப்புறம் இந்த 8, 9, 10 இது எல்லாமே ஸ்டாப் காக்ஸ். 8, 9 and 10 இதெல்லாம் ஸ்டாப் காக்ஸ். ஸோ இந்த அப்பாரட்டஸ் செட்டப்பில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு இப்போ சொல்லிட்டோம். இப்போ இதை எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக வெயிட் ஆஃப் அட்சார்பை மெஷர் பண்ணலாம். இப்போ இந்த குவார்ட்ஸ் ஸ்ப்ரிங்கில் ஒரு கப் இருக்குது. அந்த கப்புக்குள்ளே தான் என்ன வச்சுருக்கோம், அட்சார்பெண்ட் வச்சுருக்கோம். இது அப்படியே அந்த குவார்ட்ஸ் ஸ்ப்ரிங்கில் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குது, தொங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அட்சார்பேட்டை இந்த ஸ்டாப் காக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அட்சார்பெண்ட் என்ன பண்ணும், அட்சார்ப் பண்ணும். ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆகிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் வந்து ஆல்ரெடி கேலிப்ரேட் ஆகி அங்கே வெயிட்டெல்லாம் நோட் ஆகிருக்கும். ஸோ கேலிப்ரேட்டட் ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுங்கிறத பொறுத்து அந்த கேலிப்ரேட்டட் ரீடிங்ஸ் வச்சு எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தி இன்க்ரீஸ் இன் வெயிட் இஸ் நத்திங் பட் தி அமௌண்ட் ஆஃப் ஆர் தி வெயிட் ஆஃப் அட்சார்பேட் அட்சார்ப்டு. ஸோ இப்போ நம்ம வெயிட் ஆஃப் அட்சார்பேட் அட்சார்ப்டை டைரெக்டாக இந்த குவார்ட்ஸ் ஸ்ப்ரிங்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த அட்சார்ப்ஷன் ஈக்லிபிரியம் ப்ரெஷரை மேனோமீட்டரில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, when the adsorbate gas is introduced into adsorbent tube. ஸோ அட்சார்பெண்ட் டியூப்குள்ளே அட்சார்பேட் கேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்னது, தி வெயிட் ஆஃப் தி அட்சார்பெண்ட் கப், தி வெயிட் ஆஃப் தி adsorbent cup increases. This part is kept in thermostat. ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கப்பு வந்து தெர்மோஸ்டாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அதனால் டெம்பரேச்சர் மாறாமல் இருக்கும். So the weight of the adsorbent cup increases. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா due to adsorption. The increase in weight can be noted from the stretching of குவார்ட்ஸ் ஸ்ப்ரிங். குவார்ட்ஸ் ஸ்ப்ரிங் அப்படியே ஸ்ட்ரெச்சாக இழுந்து நகர்றதை வச்சு நாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிச்சிக்கலாம். தி குவார்ட்ஸ் ஸ்ப்ரிங் ஹேஸ்
calibrated weight readings. ஸோ அது கூட என்ன இருக்குன்னா calibrated weight readings அட்டாச் ஆகிருக்கு. From this increase in weight, that is the amount of gas absorbed can be determined. ஸோ அதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ கிராம் கேஸ் அப்சார்ப் ஆகிருக்குதுன்னு. தி ஈக்லிபிரியம் ப்ரெஷர் இஸ் நோட்டட் ஃப்ரம் மேனோமீட்டர். ஸோ இந்த மேனோமீட்டர்லேருந்து ஈக்லிபிரியம் ப்ரெஷரை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். இப்போ ஈக்லிபிரியம் ப்ரெஷரும் தெரியும், வெயிட் ஆஃப் கேஸ் அப்சார்பும் தெரியும். ஸோ இப்போ அப்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் எப்படி கொண்டு வரலாம்னா பை பிளாட்டிங் எ கிராஃப் பிட்வீன் அமௌண்ட் ஆஃப் gas absorbed versus equilibrium pressure. Thus, an absorption isotherm can be constructed by plotting a graph between amount of gas absorbed and equilibrium pressure. So இதுதான் gravimetric method for the measurement of absorption. So next class la different types of absorption isotherms பத்தி பார்க்கலாம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.